என்ன மாமா பேசணும்? நேத்து நீ பண்ண வேலையால எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிருச்சு தெரியுமா? நான் என்ன மாமா பண்ணேன்? எதுக்கு நேத்து எங்க எல்லாரையும் கட்டாயப்படுத்தி அவ்வளவு நண்டு சாப்பிட வச்ச? அது என்ன இழுத்துக்கிட்டு இருக்க? கேட்டதுக்கு பதில் சொல்லு. நண்டும் முருங்கைக்காய் மாதிரி தானே மாமா. அத சாப்பிட்டா 2 பேருக்குள்ள நெருக்கம் வரும்னு நினைச்சேன். லூசு மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருக்காத வானதி. நீ பண்ண வேலையால நேத்து ராத்திரி நந்தினிக்கு உடம்பு சரியில்லாம போயிருச்சு. ஐயோ, இப்ப எப்படி இருக்கா? இப்போ ஒன்னும் பிரச்சனையே இல்ல. நேத்து ராத்திரி மருந்து வாங்கி கொடுத்ததுனால உடம்பு சரியாயிடுச்சு. இங்க பாரு வானதி, புருஷனும் பொண்டாட்டி நெருக்கமா இருக்கணும்னா முதல்ல மனசால அவங்க 2 பேரும் ஒண்ணு சேரணும். அதுதான் முதல்ல முக்கியம். அப்படி இல்லாம எப்படி 2 பேரும் நெருக்கமா இருந்துட முடியும்? என்ன பார்த்தாலே வெறுக்கிறவகிட்ட நான் எப்படி கிட்ட போக முடியும்? இங்க பாரு வானதி, எங்களுக்கு நல்லது செய்யறதா நினைச்சுக்கிட்டு தப்பு தப்பா எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்க. அவளுக்கு என்ன கண்டாலே பிடிக்கல. இனிமே பிடிக்குமான்னு கூட எனக்கு தெரியல. நம்ம யோசிச்சு திட்டம் போட்டெல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணி நம்மள பிடிக்க வைக்க முடியாது. அதெல்லாம் தானா நடக்கணும். அதனால எங்க 2 பேரும் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காத. நீ உன் வாழ்க்கையை மட்டும் பாரு. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் மாமா. ஆனா இன்னொரு விஷயத்த நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நந்தினிக்கும் மேல இருக்கிறது வெறுப்பு இல்ல, கோவம். பிடிக்காதவங்க மேலதான் வெறுப்பு வரும், பிடிச்சவங்க மேல கோவம் தான் வரும். ஒரு பொண்ணுக்கு ஒருத்தனை பிடிக்கலன்னா அவனை வெறுத்துட்டானா அவனை கிட்டத்திலே வச்சுக்க மாட்டா. ஒண்ணு அவனை விரட்டி விட்டுருவா, இல்ல அவனை விட்டு அவ ரொம்ப தூரம் போயிடுவா. இது 2மே நந்தினி பண்ணல. அத்தையோட மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு அவன் கூட இருக்கா. அதெல்லாம் அவ சொல்ற சும்மா காரணம் மாமா. உன் கூட வாழணும்னு அவ முடிவு பண்ணிருந்தா பெரிய மாமா மனசு கஷ்டப்படாம பெரியம்மாவுக்கு அதை எப்படியாவது புரிய வைக்கணும்னு யோசிச்சு இந்நேரம் புரிய வச்சு உன்னை விட்டு போயிருப்பா. புடிச்சு போய் கல்யாணம் பண்ண பொண்ணா இருந்தா கூட இந்நேரம் 1000 தடவை அவ அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்திருப்பா. அவ அம்மா வீடு பக்கத்துல தானே இருக்கு. அவ அம்மா மேல உயிரே வச்சிருக்கால. கல்யாணம் ஆன இத்தனை நாள்ல அவ அம்மா வீட்டுக்கு தனியா போகலல்ல. உங்க மேல உள்ள கோவத்துலதான் உங்களை பிடிக்காத மாதிரி அவ காட்டிக்கிறா, உங்களை பழி தீர்த்துக்கிறா. நீங்க சுத்தி பார்க்க போனப்ப ரவுடிங்க நந்தினி கிட்ட பிரச்சனை பண்ணாங்கன்னு நீங்க என்கிட்ட சொன்னீங்கல்ல. அவளுக்கு பிரச்சனை வரப்ப அவ கொஞ்சம் கூட யோசிக்காம உடனே யார் பேர் சொல்லி கூப்பிட்டா? உங்க பேரு தானே. உங்க மேல அவளுக்கு வெறுப்பு இருந்தா உங்க பேரு சொல்லி கூப்பிடாம வேற யாராவது வந்து காப்பாத்துட்டோம்னு நினைச்சு காப்பாத்துங்க காப்பாத்துங்க தானே கத்திருப்பா. கரிகாலன் காப்பாத்துன்னு கத்திருக்க மாட்டால. உன்னை அவளுக்கு பிடிக்கலனா உயிரே போறதா இருந்தாலும் அவன் பேரு சொல்லி கூப்பிட்டுருக்க மாட்டான். நமக்கு ஒரு பிரச்சனைனா எப்பவுமே நமக்கு பிடிச்சவங்களை கூப்பிடுவோம், இல்ல நம்மள பிடிச்சவங்களை கூப்பிடுவோம். இது 2ல ஏதோ ஒன்னாதான் அவ மனசுல நீங்க இருக்கீங்க. அவ உங்களை வெறுக்கிற மாதிரி பேசுற வார்த்தையெல்லாம் உண்மை இல்ல. அவ மனசுல இருந்து வர வார்த்தை தான் உண்மை. அவளுக்குள்ள நீங்க இல்லாம அவ வாயில இருந்து அந்த நேரத்துல உங்க பேரு வந்திருக்கவே வந்திருக்காது. நான் நம்பினவன் என்னை ஏமாத்திட்டான்ற கோவத்துலதான் அவ இப்படி எல்லாம் நடந்துக்கிறாளே தவிர உங்களை வெறுத்து அவ இப்படி எல்லாம் நடந்துக்கல. நான் ஏன் இவ்வளவு உறுதியா சொல்றேன்னா, கல்யாண மண்டபத்துல மாப்பிள்ளை அழைப்புக்கு எல்லாரும் போயிருந்தப்போ நானும் நந்தினியும் தான் மண்டபத்துல தனியா இருந்தோம். அப்ப எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. நந்தினியும் என்ன மாதிரி ஒரு பொண்ணு தானே. அவளும் எவ்வளவு ஆசையோட கல்யாண மண்டபத்துக்கு வந்திருப்பா. அருள் மாமாவோட உயிரை காப்பாத்த அவரை கல்யாணம் பண்ண அது நந்தினிய ரொம்ப பாதிக்கும். அது அவளால எப்படி தாங்கிக்க முடியும்? என்னால அவ வாழ்க்கை வீணா போயிடுமோன்னு பயந்து எனக்கு குற்ற உணர்ச்சி ஆயிடுச்சு.
லாக் ஓபன் ஆகலையே. இந்த கையில ட்ரை பண்ணலாம். ஓபன் ஆயிடுச்சு. இதோ இருக்கு நம்பர். இப்போ நான் போடுற மெசேஜை பார்த்து அருள் கொலவெறியோட போய் அந்த வானதி அடிச்சு விரட்டணும். அருள், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நேற்று ஈவெண்ட் நடந்தப்ப உன் ஒய்ஃப் வானதி சிஇஓ கிட்ட போய் என் புருஷன் எங்க ஊர்ல என் கூடவே இருக்கணும்னு சொல்லி வெளியூருக்கெல்லாம் வேலை கொடுக்காதீங்கன்னு சொல்லி அழுதுருக்கா. சிஇஓவும் உன் ஒய்ஃபை அவரோட பொண்ணு மாதிரி நினைக்கிறதுனால அவரும் ஓகே சொல்லிட்டாரு. இனி நீ அமெரிக்கா போறது உன் கனவுலையும் நடக்காது. இதை சொல்றதுக்கு எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. சரி, பாய். அவ்வளவுதான். நம்ம வேலையை முடிச்சாச்சு. இந்த மெசேஜை அருள் பார்த்ததும் வானதி கதை முடிஞ்சது. அடிச்சு அவங்க அப்பா வீட்டுக்கு அனுப்பிடுவான். வேணாம், இப்ப நம்ம போனை இங்க வச்சுட்டோம்னா அருள் இவனுக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது நான் அப்படி ஒரு மெசேஜை அனுப்பலன்னு சொல்லிட்டானா, அதனால போனை கையோடவே எடுத்துட்டு போயிடலாம். அதுதான் சரி. நல்லா தூங்கு.